யார் இவர் நிகழ்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கங்கள். மனிதன் தன்னை யாரும் கட்டுப்படுத்தக் கூடாது என்று எண்ணுகிறான். சுதந்திரமாக தன் மனதில் தோன்றியவற்றை செய்யவே விருப்பம் கொள்கின்றான். ஆனால் சுதந்திரம் என்று சொல்லி அநேக தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகின்றான். தவறான பழக்கங்களில் சிக்கிக்கொண்டு மீண்டு வர முடியாதவனாகவும் விருப்பம் இல்லாதவனாகவும் காணப்படுகின்றான். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் கூட இதே சூழ்நிலையில் இருப்பீர்களானால் உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில ஆலோசனைகளை சொல்ல வருகிறார் திரு நாகராஜ் அவர்கள். எங்களை கேட்கிற அருமையானவர்களே, மறுபடியுமாக யார் இவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் அவரை துதிக்கிறோம். யார் இவர் என்கிறதான் இந்த நிகழ்ச்சியில உண்மையான தெய்வம் யார், அவர் நமக்காக என்ன செய்கிறார் என்கிறதான இந்த மகத்துவமான சத்தியத்தை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அறிவித்து வருகிறோம். எனவே அந்த நிலைமையில இன்றைக்கு கூட வேத புஸ்தகத்திலிருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 36வது வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்திலே பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் அவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும், பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், உலகத்தில் இன்னைக்கு அநேக பாவ பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் சத்தியம், உண்மை என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அந்த மெய்யாகவே மெய்யாகவே என்கிறதான அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் அநேக பாவ காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறார்கள். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு மெய் தெய்வமாக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்திலே மனிதர்கள் அநேக காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அதிலே மிகவும் முக்கியமானது என்னவென்று கேட்டால், மதுபானத்துக்கு, சாராயத்திற்கு, போதைப் பொருட்களுக்கு இன்றைக்கு மனிதர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். எனவே வேத புஸ்தகத்திலே இந்த மதுபானம் என்னென்ன தீமைகள் செய்கிறது, அதிலிருந்து தேவன் எப்படி விடுதலை கொடுக்க முடியும் என்பதை வேதவசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 29வது வசனம், ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே என்று வாசிக்கிறோம். இந்த வேத வாக்கியத்திலே மதுவுக்கு அடிமைகளாக இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற அநேக சம்பவங்களை அங்கே வாசிக்கிறோம். முதலாவதாக வாசிக்கிறோம், யாருக்கு வேதனை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது போதைப் பொருளுக்கு, மதுவுக்கு அடிமைகளாக இருக்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமான காரியம், அது ஒரு பொழுதுபோக்கு என்றெல்லாம் இன்னைக்கு அநேகர் எண்ணுகிறார்கள். ஆனால் அதனால் வரக்கூடியதான அந்த தீமையை இங்கே நாம் வாசிக்கிறோம். மதுபானம் என்ன செய்கிறது என்று கேட்டால், மனிதனுடைய வாழ்க்கையிலே முதலாவது வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதனை என்று சொன்னால் வலி அல்லது சங்கடம். இன்றைக்கு அநேகர் அந்த மாதிரி மதுபானத்துக்கு அடிமைகளாக இருக்கிறபடினாலே மன ரீதியாக, உடல் ரீதியாக அவர்கள் வேதனை அடைகிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர்களை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் அங்கே உறவினர்களுக்கும் அது வேதனை அளிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம், துக்கம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மதுபானம் குடிக்கிறவருடைய வாழ்க்கையில அது மாதிரியாக சந்தோஷம் இருக்காது, அவருடைய வாழ்க்கையிலே துக்கம்தான் இருக்கும் என்று வேதத்திலே படிக்கிறோம். அடுத்து அங்கே வாசிக்கிறோம், சண்டைகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மதுபானம் குடிக்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு அமைதி இருக்காது. அவருடைய வாழ்க்கையில கணவனுக்கு மனைவிக்கு சண்டை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியாக சண்டை, குடும்பத்திலும் மற்றவரிடத்திலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். கடைசியில இந்த சண்டை அங்கே கொலையில முடிந்து இன்னைக்கு அநேகர் சிறைச்சாலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
காரணம் அவர்கள் மதுபானத்துக்கு அடிமைகளாக இருக்கிறதுனாலே. இன்னுமாக அந்த வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது புலம்பல் என்று எழுதியிருக்கிறது. புலம்பல் என்று சொன்னால் குடிக்கிறவருடைய வாழ்க்கையிலே மன அமைதி இருக்காது, அப்படி வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது என்று பார்க்கிறோம். அடுத்த இந்த வேத வசனத்திலே வாசிக்கிறோம், காரணம் இல்லாத காயங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் அநேகர் போதையினாலே நிதானம் இழந்தவர்களாக கீழே விழுந்து சரீரத்திலே அநேக காயங்களை ஏற்படுத்தினவர்களாக இருக்கிறதை இன்னைக்கு சமுதாயத்திலே பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அடுத்த அங்கே வாசிக்கிறோம், இரத்தம் கலங்கின கண்கள். குடிகாரர்கள் சீக்கிரமாக நரம்பு பாதிக்கப்பட்டு அவர்கள் கண் பார்வையை இழந்து விடுகிறார்கள். மேலுமாக அங்கே வாசிக்கிறோம், அவருடைய உள்ளம் என்ன செய்யும் என்று கேட்டால் தாறுமாறானவைகளை பேசும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். குடிக்கிறவர்கள், மதுவுக்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் என்ன பேசுகிறோம் என்பதே அவர்களுக்கு தெரியாது. அவருடைய பேச்சு ஒரு உரலா அங்கே சரியானதாக நிதானம் இல்லாததாக இருக்கும். உலகத்திலே சொல்லுவார்கள், குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்று அவர்கள் சொல்லுவார்கள். அசுத்தமான பேச்சு, கெட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்டதான அநேக காரியங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார்கள். பிரியமானவர்களே, மதுபானத்தினுடைய அந்த விளைவுகளை அங்கே வேதத்திலே படிக்கிறோம். அதனுடைய முடிவை பற்றியும் அங்கே வேதத்தில் எழுதியிருக்கிறது. 32வது வசனத்திலே, அந்த நீதிமொழிகள் 24:32 முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். பாம்பு, விரியன், இது விஷத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மதுபானம் உடல் நலத்துக்கு தீங்கானது. அது மனிதனுடைய வாழ்க்கையிலே சாவை கொண்டு வரும். எப்படி ஒரு பாம்பினுடைய விஷம் தலைக்கு ஏறி மனிதன் அந்த மாதிரியாக தலை சுற்றி வாயிலே நுரைத்தள்ளி அவன் அந்த மாதிரியாக மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த சாராயத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்கு என்னதான் மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்தாலும் அது வேலை செய்யாது. எனவே அவருடைய முடிவு மிகவும் பரிதாபமாக போய்விடும். மேலுமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மதுபானத்தை விரும்புகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அந்த நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 17வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, மதுபானத்தை விரும்புகிறவன் ஐஸ்வர்யவன் ஆகுவதில்லை என்று வேதத்திலே வாசிக்கும். மதுபானத்தை விரும்புகிற யாரும் பணக்காரனாக ஆக முடியாது, அந்த வேத வாக்கியத்திலே சொல்லி இருக்கிறது. அதே நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 21வது வசனத்திலே எழுதியிருக்கிறது, குடியனும் என்று சொன்னால் குடிகாரனும் போஜன பிரியனும் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் தரித்திரர் ஆவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மது பழக்கம், இந்த போதைப் பொருளுக்கு அடிமைகளாக இருக்கிறது உங்களுடைய சொத்தை அழிக்கும், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தரித்திரராவீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நல்லா இருந்த அநேக குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்ததற்கு காரணம் அவருடைய குடிப்பழக்கம். எனவே குடியை கெடுக்கும். மதுபானத்தினுடைய அடிமைத்தனத்தினாலே சொத்தை இழந்தவர்கள், வேலையை இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள், வீடு நிலங்களை விட்டு தரித்திரரான நிலைமையிலே இன்னைக்கு சமுதாயத்திலே ஏராளமான பேர் இருக்கிறார்கள். எனவே மதுபானம் அதற்கு அடிமையாக இருக்கிறவர்களை எவ்வளவு தூரத்திற்கு அந்த மாதிரியாக கொடுக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. இன்னுமாக பைபிள் எழுதியிருக்கிறது, நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலே, திராட்சரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், அதனாலே மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. மதுபானத்தினாலே மயங்குகிறவர்கள் ஞானிகள் கிடையாது, ஞானவான்கள் அல்ல என்று வேதத்திலே வாசிக்கும். ஞானிக்கு எதிர்ப்பதும் என்னவென்று கேட்டால் முட்டாள் அல்லது அறிவில்லாதவன். எனவே மனிதர்கள் இந்த மாதிரியாக போதைப் பொருளுக்கு அடிமைகளாகி தங்களுடைய இருதயத்தினாலே மயக்கமற்ற நிலைமையிலே இன்னைக்கு சமுதாயத்திலே வாழ்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இன்னைக்கு நீங்கள் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஒருவேளை நீங்கள் படித்திருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், நல்ல உத்தியோகத்தில் இருக்கலாம், ஆனால் இந்த பழக்கத்திற்கு, இந்த பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். எனவே மதுபானத்தினாலே மனிதர்கள் வழிதப்பி போகிறார்கள் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஆபத்து என்று சொல்லி இருக்கிறது. இந்த பைபிளிலே நோவா என்கிற ஒரு மனுஷன், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவன் குடித்து வெறி கொண்டு வஸ்திரம் விலகி அவன் நிர்வாணமாய் கிடந்தான் என்று வேதத்திலே படிக்கும். பாருங்கள், மதுபான ஒரு மனிதனை எவ்வளவு ஒரு அவமானமான
ஒரு வெட்கக்கேடான ஒரு கேவலமான வாழ்க்கைக்கு கொண்டு போகிறது என்பதை இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். இன்னும் வேதத்தில் எழுதியிருக்கிறது, எஸ்தருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள், சூசான் நகரம் கலங்கிற்று என்று வேதத்திலே வாசிக்கும். ஒரு ராஜாவும் அந்த தேசத்தில் இருக்கிற அதிபதியும் குடிக்கும்படியாக உட்கார்ந்தார்களாம், அந்த தேசமே கலங்கி போய்விட்டது என்று வேதத்திலே வாசிக்கும். குடிக்க அடிமையா இருக்கிற சகோதரர்களே, உங்களுடைய குடும்பத்தை கலக்கத்துக்குள்ளே ஆக்கி வைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய உறவினர்கள், சமுதாயத்துள்ள அநேகர் அந்த மாதிரியா கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலைமையில உங்களுடைய பாவ பழக்க வழக்கங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறதா? எனவே மனிதர்கள் இன்றைக்கு போதைப் பொருளுக்கும் மதுபானத்துக்கும் அநேக தீமையான காரியங்களுக்கு அடிமைகளாய் இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனா என்று கேட்டால் இல்லை. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் மனிதர்கள் தான். எனவே பைபிளில் எழுதியிருக்கிறது, மனிதர்கள் இன்றைக்கு பாவம் செய்வதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அவர்கள் பாவத்திலே பிறந்ததுனாலதான். 51வது சங்கீதம் 5வது வசனத்திலே எழுதியிருக்கிறது, இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் இன்றைக்கு பாவம் செய்ததினாலே பாவியாகவில்லை, அவர்கள் பாவத்திலே பிறந்ததினாலே அவர்கள் பாவம் செய்கிறார்கள். எனவே இன்றைக்கு மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிற அல்லது தீமை செய்கிற பாவம் செய்கிற மனிதர்களை பார்த்து கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இது தீமைதான், இதை செய்யக்கூடாது என்று தெரியும், குடிக்கிறது பாவம், ஆகினாலே நான் குடிக்கக்கூடாது என்று விரும்புகிறேன், ஆனாலும் நான் என்ன செய்கிறேன் என்று கேட்டால் அந்த குடிக்கு அடிமையாகிவிட்டேன், அதை என்னால் விட முடியவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார். பைபிள் அதைத்தான் சொல்லுகிறது, நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். தீமை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு கிடையாது, குடிக்க வேண்டும் என்கிறதான விருப்பம் கிடையாது, ஆனால் அதை நான் செய்கிறேன். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் ரோமர் நிருபம் 7வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, நான் விரும்பாத அந்த தீமையை செய்கிறதுனால நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே மனிதர்கள் இன்றைக்கு தீமை செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது என்றெல்லாம் எண்ணுகிறார்கள். ஆனாலும் அந்த பாவம் என்ன செய்கிறது என்று கேட்டால் அவர்களை மறுபடியுமாக அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட குடிக்கக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்கிறதான விருப்பம் இருக்கிறது, ஆனால் என்னால் விட முடியவில்லையே என்று எண்ணுகிறீர்களா? அதே ரோமர் 7:24 ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் செய்கிறேன், செய்ய வேண்டாம் என்று எண்ணுகிறேன், ஆனாலும் அதை செய்து விடுகிறேன். ஒரு நிர்பந்தமான மனுஷனாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறதை வாசிக்கும். அருமையானவர்களே, பாவத்துக்கும் குடிக்க அடிமையாக இருக்கிற மனிதன் அந்த மாதிரியாக தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது. பாவம் செய்த மனிதன் குடியை நிறுத்துவதற்கு அவனுக்கு தன்னில் தானே எந்த விதமான வல்லமையும் கிடையாது. இன்றைக்கு பாவத்தாலே குடியினாலே வாழ்க்கையை சீரழித்துக் கொண்ட மனிதர்களை விடுவிக்கக்கூடிய ஒரே நபர் யார் என்று கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதைத்தான் அந்த யோவான் 8:34 வாசித்தோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று அங்கே தேவனுடைய வசனத்தில் எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இந்த மாதிரி போதைக்கு குடிக்க அடிமையாக இருக்கிறவர்களை அதை மாற்றுவதற்காக சில தொண்டு நிறுவனங்களை கொண்டு போய் விடுகிறார்கள். அவர்கள் 1 மாசம் 2 மாசம் இருந்து விட்டு வந்து சில மாதங்கள் கழித்து மறுபடியும் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக குடிக்கிறார்கள். ஆகையினாலே உலகத்திலே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு உலகத்திலே யாராலும் முடியாது. மனிதனை விடுதலையாக்கக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தேவனாக இருந்தவர், அவர் நம்மை போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று எழுதியிருக்கிறது. இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் எழுதியிருக்கிறது. எதற்காக தேவன் மனிதனானார், எதற்கு தெய்வம் நம்மை போல மாமிசமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமியிலே வந்தார் என்று கேட்டால் அந்த எபிரேயர் 2:15 எழுதியிருக்கிறது கீழ்ப்பகுதியிலே, ஜீவகாலம் எல்லாம் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக என்று வேதத்திலே வாசிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் ஜீவகாலம் எல்லாம் வாழ்க்கை முழுவதும்
பாவத்துக்கு, போதைப் பொருளுக்கு, மதுபானத்துக்கு அடிமைகளாய் இருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படியாக தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். அவர் நம்மை மீட்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக, மீட்பின் கிரயமாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த உயிரை கொடுத்தார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று பைபிள் எழுதியிருக்கிறது. எனவே மனிதன் செய்த பாவத்திற்கு, மனிதனை பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு ஒரு கிரயம் கொடுக்க வேண்டும். பாவம் தேவனுக்கு விரோதமானது. எனவே தேவனுக்கு விரோதமான அந்த பாவத்தை தேவனே சரி செய்வதற்காக, மனிதனை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்வதற்காக இந்த பூமியிலே வந்து கல்வாரி சிலுவையிலே வானத்துக்கு பூமிக்கு நடுவாக ஒவ்வொரு மனிதனுடைய, தனி மனிதனுடைய பாவத்துக்காக, சர்வலோகத்தினுடைய பாவத்துக்காக சிலுவையிலே தன்னுடைய சொந்த உயிரை கொடுத்தார். தன்னுடைய குற்றமில்லாத மாசற்ற அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் நமக்காக சிலுவையிலே சிந்தினார். எனவே அவர் சிலுவையிலே நமக்காக பாவமானார். நாம் செய்த பாவத்தினாலே வரக்கூடியதான அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே பாவமானார், சாபமானார் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் படிக்கிறோம். எதற்காக என்று கேட்டால், நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்குவதற்காகத்தான். உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீர்களா? குடிப்பழக்க வழக்கத்திலிருந்து, போதைப் பொருளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறீர்களா? படிப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, நல்ல அந்தஸ்தில் இருக்கிறீர்கள், நல்லது. ஆனால் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறீர்களே. உங்களை இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யார் இவர்? உடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி உனக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு மெய் தெய்வம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாவத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சீரழிந்து போய்விடக்கூடாது. ஒரு நல்ல தெய்வத்தை உங்களுடைய வாழ்க்கையில அறிந்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த உயரிய நோக்கத்தோடு கூட தான் இந்த மகத்துவமான தேவ செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. அதே ரோமர்கள் அந்த 7வது அதிகாரத்திலே நாம் 24வது வசனத்திலே, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? எதுன்னு இல்ல, யார் என்று உயர்ந்த நிலை எழுதியிருக்கிறது. அதற்கு பதில் அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிட்டே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் பிரமாணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாவம், மரணம் மற்ற எல்லா பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்தான் என்ன செய்யக்கூடியவர் என்று கேட்டால் விடுதலை செய்யக்கூடியவர் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட பைபிள் எழுதியிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதத்திலே வாசி. அருமையான எங்களை கேட்கிற பிரியமானவர்களே, உங்களை பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே தெய்வம், உங்களுக்காக உயிர் கொடுத்து இன்றைக்கு உயிரோடு கூட இருந்து ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், கர்த்தரே ஆவியானவராக இருக்கிறார். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுதலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்று ஒரு மங்களகரமான, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நீங்கள் செய்த பாவம் நாத்தை உணர்ந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, இந்த பாவத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன், யார் என்னை விடுதலையாக்க முடியவில்லை, நான் போகாத கோயில் அல்ல, செய்யாத வைத்தியங்கள் அல்ல, எதுவும் என்னை மாற்ற முடியவில்லை, நீதான் என்னை மாற்றக்கூடியவர், நீதான் என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய மெய் தெய்வம், இரட்சகர், நீ சிலுவையில் சிந்தின ரத்தத்துடைய புண்ணியத்தினாலே எனக்கு பாவ விடுதலையும் பாவ விமோசனம் உண்டு என்று நான் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்தால் இந்த நிமிஷமே ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பாவ சாபத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எல்முனை அளவு கூட சந்தேகம் இல்லை. எனவே அவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். பைபிள் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தினாலே வெட்கப்பட்டு போயிருக்கிறீர்களா? ஆண்டவரை விசுவாசித்து ஒரு வெட்கப்படாத வாழ்க்கை, ஒரு தலை நிமிர்ந்த வாழ்க்கை வாழ உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். இதை பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குமானாலும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு இந்த மெய் சத்தியத்தை
அறிவித்து உங்களை சத்திய பாதையை வழிநடத்துவதற்கு ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து உங்களை கட்டி வைத்திருக்கிற பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கத்தக்கதான வகையிலே அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் அப்படி வல்லமையுள்ள ஆவியானவருக்கும் நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் கேட்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மறுபடியும் உங்களுடைய நல்ல நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார் என்ற வேதத்தை படிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவோ பேர் ஆண்டவரே மதுபானத்துக்கு, சாராயத்திற்கு, போதைப் பொருளுக்கு ஆண்டவரே அடிமைகளாக இருக்கிறார்கள். அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடிக்கு ஆண்டவரே தவிக்கிறார்கள். ஆண்டவரே மதுபானத்தினாலே வரக்கூடிய தீமையை பற்றி பைபிள் சொல்கிறது. அதிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரே நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை வேதம் ஆண்டவரே தெளிவாக சொல்கிறது. எனவே இன்றைக்கு வசனம் கேட்ட யாவரோடு கூட ஆண்டவரே நீர் பேசும். அவர்களை கட்டி வைத்திருக்கிற, அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பாவ பழக்க வழக்கத்திலிருந்து தெய்வமே நீர் அவர்களை விடுதலையாக்கி நீரே ரட்சகர், நீரே தெய்வம் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய நாமம் மாத்திரம் மையப்படட்டும். வசனம் கேட்ட யாவரையும் உடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உடைய வல்லமையுள்ள ஆவியானவருக்கும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். சகல கனத்தையும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் உமக்கே செலுத்தி இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே தாழ்மையோடு ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீ சுமக்கும் பாரம் இன்னும் ஏனையா தாங்குகிறாய்? பாவ சங்கிலியில் இன்னும் ஏனையா கிடக்கிறாய்? நீ சுமக்கும் பாரம் இன்னும் ஏனையா தாங்குகிறாய்? பாவ சங்கிலியில் இன்னும் ஏனையா கிடக்கிறாய்? கிறிஸ்து அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். அவர் கரம் நீட்டுகிறார், நீ மட்டும் திரும்பு இப்போதே. கிறிஸ்து அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். அவர் கரம் நீட்டுகிறார், நீ மட்டும் திரும்பு இப்போதே. உன்னை நீ ஒப்புக்கொடு இயேசுவுக்கே. உன் வாழ்வை, உன் இருதயத்தை இயேசுவுக்களி. உன்னை நீ ஒப்புக்கொடு இயேசுவுக்கே. உன் வாழ்வை, உன் இருதயத்தை இயேசுவுக்களி. இன்று முடிவெடு, பின்வாங்காதே. விடுதலை கிடைக்கும், அவரை பின்பற்று நீ. உலகம் தரும் சுதந்திரம் உண்மையல்ல, அறிந்து கொள். சிலுவையிலே சிந்தின இரத்தம் உனக்காகவே மறவாதே. உலகம் தரும் சுதந்திரம் உண்மையல்ல, அறிந்து கொள். சிலுவையிலே சிந்தின இரத்தம் உனக்காகவே மறவாதே. இன்னும் ஏன் தாமதிக்கிறாய்?
இன்னும் ஏன் தயங்குகிறாய்? இன்றே நாளாகும் முடிவெடு, தள்ளி போடாதே. இன்னும் ஏன் தாமதிக்கிறாய்? இன்னும் ஏன் தயங்குகிறாய்? இன்றே நாளாகும் முடிவெடு, தள்ளி போடாதே. உன்னை நீ ஒப்புக்கொடு இயேசுவுக்கே. உன் வாழ்வை, உன் இருதயத்தை இயேசுவுக்கடி. உன்னை நீ ஒப்புக்கொடு இயேசுவுக்கே. உன் வாழ்வை, உன் இருதயத்தை இயேசுவுக்கடி. இன்று முடிவெடு, பின்வாங்காதே. விடுதலை கிடைக்கும், அவரை பின்பற்று நீ. யார் கூறுவார் நாளை நமக்கு உண்டென்று? இன்றைய நாளே கிருபையின் நாளாகும் நமக்கு. யார் கூறுவார் நாளை நமக்கு உண்டென்று? இன்றைய நாளே கிருபையின் நாளாகும் நமக்கு. கடந்த கால தோல்விகள் உன்னை தடுக்க வேண்டாம். இன்று திரும்பு, இன்று வா, இன்று ஒப்புக்கொடு. கடந்த கால தோல்விகள் உன்னை தடுக்க வேண்டாம். இன்று திரும்பு, இன்று வா, இன்று ஒப்புக்கொடு. உன்னை நீ ஒப்புக்கொடு இயேசுவுக்கே. உன் வாழ்வை, உன் இருதயத்தை இயேசுவுக்கடி. உன்னை நீ ஒப்புக்கொடு இயேசுவுக்கே. உன் வாழ்வை, உன் இருதயத்தை இயேசுவுக்கடி. இன்று முடிவெடு, பின்வாங்காதே. விடுதலை கிடைக்கும், அவரை பின்பற்று நீ. நேயர்களே, மனிதர்களாகிய நாம் அனைவரும் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம். அதனாலேதான் பாவம் செய்கிறோம். பாவ பழக்கத்திற்கு அடிமையாகின்றோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கவே தெய்வமான இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனிதனின் பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்லாமல் பாவ பழக்கத்திலிருந்தும் விடுதலை அளிக்கின்றது. தவறான பாவ பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசம் வைத்து உங்கள் தவறுகளை அவரிடம் அறிக்கையிட்டு அவரையே உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போதும். உங்களை பாவ பழக்கத்திலிருந்து விடுபட உதவி செய்வார். விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமா? இன்றே நல்லதொரு தீர்மானம் எடுங்கள். உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விடை தெரிந்து கொள்ளவும் தயக்கமின்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும்
9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, விடுதலை வாழ்வுக்கான வழியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒளியும் வாழ்வும் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.